வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது மதுரை டீமுடன் எடப்பாடி பழனிசாமி இன்று மீட்டிங், மாநாடு ஏற்பாடுகள் குறித்து குழுவுடன் ஆலோசனை. இந்த அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை நீங்கள் தினம்தோறும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன தகவல் இருக்குது அப்படின்றத முழுமையாக பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆகஸ்ட் 20 மதுரையில் நடைபெறவுள்ள மாநாடு தொடர்பாக மதுரை மாநாட்டு குழுவுடன் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் செயல்பாடுகள், வளர்ச்சி பணிகள் மற்றும் புதிய உறுப்பினர் சேர்க்கையின் தற்போது நிலவரம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் பணிகள், பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் குறித்தும் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். மேலும் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் மாநில மாநாடு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மதுரையில் நடைபெறும் மாநில மாநாட்டிற்கான இலச்சினை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறாரு. மேலும் இந்த மாநாட்டிற்கு வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என பெயர் சூட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஜூலை 9ஆம் தேதி ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டுக்கான கால்கோள் விழா பூஜை பார்த்திங்கன்னா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜா, ஆர்.பி. உதயகுமார், ராஜன் செல்லப்பா ஆகியோர் செய்திருந்தனர். பல்வேறு முன்னாள் அமைச்சர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மேலும் இந்த நிலையில் இன்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொள்கிறார். ஆகஸ்ட் 20 மதுரையில் நடைபெறவுள்ள மாநாடு தொடர்பாக மதுரை மாநாட்டு குழுவுடன் காலை 10 மணிக்கு நடைபெறும் அப்படின்ற மாதிரி கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. மதுரை மாநாட்டிற்கான ஏற்பாடுகள், அங்கே நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.